அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் முதல் வாரத்தில் நன்கு நாடகமாடுவதைக் கண்டு முடிவெடுக்கும் நேரமாக பல விஷயங்கள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான அற்புதமான வாய்ப்பு இந்த டிசம்பர் முதல் வாரத்தில் உண்டு. ஏனென்றால் இந்த டிசம்பர் முதல் வாரத்தில் ஜென்மராசியில் வீற்றிருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று கதியில் பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் தைரியஸ்தானத்திற்குள் நுழைகிறார். ராசியின் அதிபதி பாக்கியஸ்தானத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் வக்ரம் பெற்றும் திரும்புகிறாருங்க. சந்திரன் வளர்பிறை சந்திரனாக ஜென்மத்தில் இருந்து விலகி 2, 3, 4 என பல இடங்களில் வலுவாக சஞ்சரிக்க போகிறார். இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் கிரகநிலைகள்ல இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய வேளையில் மிக வலுவாக நன்கு நாடகமாடுபவர்களை கண்டறிந்து சரியான முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான யோகம் உருவாகிறது என்பதை பெருவாரியான கிரகநிலைகள் இந்த தருணத்தில் உறுதிப்படுத்துகின்றன. நன்கு நாடகம் ஆடுகிறவர்களை கண்டு உங்களுடைய வாழ்வில் இருந்து அவர்களை விலக்கினாலே போதும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல அற்புதமான வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறதுங்க. ஏனென்றால் நீங்கள் இருந்தால் ஒரு பேச்சும், இல்லை என்றால் வேறொரு விதமான பேச்சையும் பேசக்கூடிய அவர்களுடைய மனநிலை மாறாது. அவர்களை விலக்குவதால் மட்டும்தான் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. உதாரணமாக நீங்கள் இருக்கும்போது நம்ம குழந்தைக்கா நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டாரு, நல்ல பொண்ணு கிடைக்காது அப்படின்னு பேசுவாங்க. நீங்கள் போனதுக்கு அப்புறம் இவன் கூட போய் யாராவது சம்பந்தம் வச்சுக்குவாங்களா, இவன் குடும்பத்துக்கூடயே சம்பந்தம் வைக்க மாட்டாங்க அப்படின்னு வேறொரு மாதிரி பேசுவாருங்க. இப்படி மாறி மாறி பேசக்கூடியவர்களை நன்கு இனம் கண்டறிந்து அவர்களை தங்களது வாழ்வில் இருந்து விலக்குவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல அதிரடியான மாற்றங்களையும் சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகவும் சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரம் பெறுகிறாருங்க. பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. ராசியின் அதிபதியான செவ்வாய் வக்ரம் பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட அவர் ஏற்கனவே நீச்சம் பெற்றிருக்கிறார். எனவே இந்த நிலையில் வக்ரம் பெற்றாலும் கூட பாக்கியஸ்தானத்தில் தான் நிலை கொண்டிருக்கிறார். எனவே பெரிய அளவிலான சிரமங்கள் ஏற்படாது. ஆனால் மற்றவர்களின் உண்மையான சுயரூபத்தை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே பெரிய அளவில் இருக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான இனிமையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. புதிய அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் சற்று காலதாமதமாகலாம். ஆனால் நீங்கள் நினைத்தபடியே சாதகமாகவும் மிக சிறப்பாகவும் அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ஜென்மராசியில் உஷ்ண கிரகமான சூரியனும் வித்யாகாரகரான புதனும் இணைந்து சஞ்சரித்தாலும் கூட வக்ரம் பெற்றிருந்த புதன் வக்ர நிவர்த்தி பெற்று நேர்கதியில் வலம் பெற போகிறாருங்க. எனவே பெரிய அளவிலான அலைச்சல், சிரமம் நிச்சயமாக குறைய போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். இதுவரை சந்தித்து வரக்கூடிய சில தேவையற்ற வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான இனிமையான வாய்ப்பு நிச்சயமாக இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. எனவே பெரிய அளவிலான தடைகள் உஷ்ண கிரகமான சூரியன் மற்றும் வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயம் உண்டு. மாதுருக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் வளர்பிறை சந்திரனாக வலம் வரப்போகிறாருங்க. ஜென்மராசியை விட்டு விலகி சுபத்துவ பாதையில் பயணிக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு அனைத்து விதமான பணிகளிலும் இரட்டிப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதிய சிறப்பான நல்ல வாய்ப்புகள் இனிமையாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே பெரிய அளவில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். காரிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக
நிச்சயமாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க சுக்கிரன். சுக்கிரன் 3ஆம் இடத்திற்குள் நுழைவது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய அனைத்து காரிய தடைகளையும் விலக்கி நன்மையையும் வளர்ச்சியும் நிறைவாக கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல அற்புதமான புதிய வாய்ப்புகளும் சிறப்பான முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய பல நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறார். எனவே பல காரிய தடைகள் அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் இருந்து விலகும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பொன்னான தருணமாக பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி நிச்சயமாக வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது மிக அற்புதமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருப்பதால் இந்த தருணத்தில் பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ராகுவின் அமைப்பால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் லாபஸ்தானத்தில் மிகவும் வலுவாக மோட்சக்காரகரான கேது அமர்ந்திருக்கிறாருங்க. மனதில் தோன்றக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் அனைத்திற்கும் கடிவாளம் இடக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே புதிய முயற்சிகளில் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பால் சிறப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கிறது. சனியின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானம் ஆகிய 4இல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க சனி. இது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் 7.5 சனியில் சந்தித்த சிரமங்களை காட்டிலும் இந்த தருணத்தில் அர்த்தாஷ்டக சனியால் பாதிப்பு எதுவும் நிச்சயமாக இல்லை. எனவே இறுதி கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சலுகைகள் உங்களை தேடி வருங்க. தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் லாபத்தையும் சிறப்பான வளர்ச்சியையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. மிக வலுவாக சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் வலுவாக குரு வீற்றிருக்கிறார். அவர் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட தனது சுப பார்வையால் ஜென்மராசியை வலுப்படுத்துகிறாருங்க. குருவின் சுப பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பது பல்வேறு வகையான அதிரடியான தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து தங்களுடைய வாழ்வில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் சிறப்பாக கைகூடும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமையுங்க. பல்வேறு வகையான பணிகளை நீங்கள் நினைத்தபடியே சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. பல்வேறு வகையான தடை நிறைந்த பணிகளை கூட சாதகமாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோகம் நிறைவாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் நிறைவாக அமைவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே சரியாக விருச்சிக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.